ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, முக்கியமான செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பதற்காக வந்தேன். அன்பு பிள்ளையே, நம்பி ஏமாந்த வாழ்க்கையை இன்றோடு நீ முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். யாராவது கண்ணீர் விட்டு அழுது ஏதாவது சொன்னால் அதை உடனே நம்பி விடுவாய். அதிலும் உன் உடன்பிறப்பு என்றால் ஏமாறாமல் போய்விடுவாயா என்ன? பிறரையே பாவம் என்று அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் போது, உன் உடன் பிறந்தவள் என்றும் போது அதை நம்பாமல் போய்விடுவாயா? உன்னுடைய எண்ணத்தை அறிந்த இவர்கள் உன்னை ஏமாளியாகத்தான் வைத்திருக்கிறார்களே ஒழிய அன்போ பாசமோ பரிவோ உன்னிடத்தில் காட்டுவதாக இல்லை என் பிள்ளையே. நீ கொடுக்கும் வரைதான் நீ அவர்களுக்கு நல்லவளாக தெரிகிறாய். நீ ஏதாவது ஒரு இடத்தில் உன்னால் கொடுக்க முடியவில்லை என்ற போது உன்னை எப்படி திட்டு தீர்ப்பார்கள் தெரியுமா? உனக்கு பின்னால் உன்னை பேசக்கூடாத வார்த்தையில் பேசி சாபமிட்டு உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் உன் உடன்பிறப்பாகத்தான் இருந்து வருகிறார்கள். நீ பெற்ற பிள்ளையை ஒரு நாளும் அவர்கள் பிள்ளை என்று நினைத்ததில்லை. வாய்க்கு வாய் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று சொல்வார்களே ஒழிய ஒரு நாளும் மனதளவில் அவர்கள் அப்படி நினைத்ததில்லை என்பதுதான் உண்மை என் தங்கமே. ஆனால் நீயோ உன் உடன் பிறந்த குழந்தைகளை தன் குழந்தையாக நினைத்து அவர்கள் மேல் பாசத்தை வைத்து அன்பை கொட்டி வளர்த்து வருகிறாய். உன் தன்னலமற்ற எண்ணத்திற்கு பரிசாகத்தான் அவர்கள் இப்போது உனக்கு யமனாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை உன் உடன் பிறந்தவர்களுக்கு நீ எந்த துரோகமும் இழைத்ததில்லை என்பது உண்மை என்று இந்த அன்னை அறிவேன். ஏதாவது ஒன்று என்றால் அவர்களை நினைத்து கதறி அழுவாய் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அப்படி அங்கே இல்லை என் தங்கமே. இன்றோடு உன் மனதை மாற்றிக்கொள். நம்பி நம்பி ஏமாந்து உன் குடும்பத்தை இழந்தது போதும். நீ உன் குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு வருவதற்கும் நேரமாக இருக்கிறது என் தங்கமே. அவர்களது விளையாட்டால் உன் வீட்டில் ஒரு உயிரிழப்பு வரும் நேரமாக இருக்கிறது. இந்த தாய் அதை தடுப்பதற்காக வந்தேன். அன்பு பிள்ளையே, யாரது வாழ்க்கையையும் யாராலும் கெடுக்க முடியாது. தெய்வம் என்பது எதற்காக இருக்கிறது? காலநிலைகள் கஷ்டங்களை கொடுக்குமே ஒழிய ஒருவரது சாபம் இன்னொருவருக்கு எதுவும் ஆகாது என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் இங்கே யாரும் அத்தனை யோகியவாதிகளாக இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் சத்தியத்தோடு வாழவில்லை. அவர்களின் வீட்டில் ஒழுக்கம் என்பதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் விடும் சாபம் உனக்கு எப்படி பலிக்கும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. அவர்களை நினைத்து வருத்தப்படாதே. உன் குடும்பத்தை முதலில் மீட்பார். எந்த இழப்பும் வந்து விடாமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கும் உனது உறுப்பினர்களை அவர்கள் கைக்குள் வைத்து அவர்களின் பேச்சை கேட்கும்படி செய்து அதனால் வரும் விளைவுதான் இந்த உயிரிழப்பு என்பதை நீ புரிந்து கொள்ளேன் தங்கமே. அவர்களது பேச்சை கேட்டு உன் வீட்டிற்குள் வம்பும் பிரச்சனைகளையும் அவர்கள் ஆரம்பித்து நிம்மதிகளை குலைத்து வாழ்க்கையை குலைத்து இந்த இறுதி முடிவுக்கு போக வைக்கும் நிலையில் உன்னை தள்ளவிடுவார்கள். இதை தடுத்து நிறுத்தத்தான் இந்த அன்னை வந்திருக்கிறேன். எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்று இந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த தெய்வ வாக்கை கேட்டு உன் மனதில் இருக்கும் சஞ்சலத்தை ஒழித்து பிறருக்காக உன் குடும்பத்தை பணயம் வைப்பதை நிறுத்தி உன் குடும்பத்தை காப்பாற்றப்பார். உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளையும் எதிர்வினைகளையும் அழிக்க வேண்டும். அதற்காக உன் தாய் கூறுவதை நீ ஏற்றுக்கொள்வாயா? 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி செய்யும் பரிகாரத்தை செய்து அதை வைத்து வணங்கி வா. அனைத்தும் உனக்கு நல்லதாக மாற்றிக் கொடுக்க நான் இருக்கிறேன். இது சத்தியம். ஓம் சக்தி. நன்றி.